வணக்கம் ராஜி. தலைநகரமான சென்னையில் பலரும் உற்சாகத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஃபார்முலா 4 கார் பந்தயமானது இன்று மதியம் தொடங்க இருக்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடனும் சாகச நிகழ்ச்சிகளுடனும் இந்த கார் பந்தயமானது இன்று மதியம் தொடங்க இருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து கார் பந்தயத்தை துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் இந்த கார் பந்தயம் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தற்பொழுது ஏராளமான போலீசார் கார் பந்தயம் நடைபெறக்கூடிய அந்த வளைவுகளை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று கார் பந்தயம் இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் கார் பந்தயம் நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் இன்றும் நாளையும் இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயமாக நடைபெற இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதமே இந்த கார் பந்தயமானது நடைபெற இருந்த நிலையில் அதற்கான மழை பெய்த காரணத்தினாலும் மிக்ஜாம் புயல் காரணத்தினாலும் இந்த கார் பந்தயமானது நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி தற்பொழுது அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் அனைத்துமே நிறைவடைந்து இன்று மதியம் கோலாகலமாக ஃபார்முலா 4 கார் பந்தயமானது சென்னையில் தொடங்க இருக்கிறது. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. 19 திருப்பங்கள், அதிவேக நேர் வழிகளுடன் பந்தய பாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சாலையின் இருபுறமும் சுவருடன் கம்பி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வளைவுகளில் கார்களின் பாதுகாப்புக்காக நிறைய டயர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தெற்காசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டாக இந்த கார் பந்தயமானது நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெறும் பந்தயம் மதியம் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. இதில் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப், இந்தியன் ரேசிங் லீக் ஆகிய பந்தயங்களுக்கான பயிற்சி சுற்று மதியம் தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் தகுதி சுற்றும் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியை ஏறக்குறைய 9000 ரசிகர்கள் நேரில் கண்டுகளிக்க உள்ளனர். மேலும் பார்வையாளர்கள் அமர்வதற்கான தனித்துவமிக்க இடங்களும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு செல்பவர்கள் மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் எனவும் சிறப்பு அறிவிப்புகள் மெட்ரோவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலில் தொடங்கி மீண்டும் அங்கேயே சென்றடையும் வகையில் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை மார்க்கமாக 19 வளைவுகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நடைபெறும் இந்த போட்டியானது இந்த கார் பந்தயமானது பெரும் வரவேற்பை சென்னை மக்களிடையே பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் ஏற்கனவே நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று இந்த கார் பந்தயம் நடப்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று மதியம் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். பிற்பகல் 2:45 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சி சுற்றுகள் நடைபெற இருக்கிறது. தகுதி சுற்றுகள் இரவு 7:10 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கிறது. தகுதி சுற்றின் அடிப்படையிலேயே ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பிரதான பந்தயத்தில் டிரைவர்கள் வரிசைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். மேலும் இந்த தகுதி சுற்றானது முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றாகவும் அமைந்திருக்கிறது. நாளை பிரதான கார் பந்தயங்கள் 2 போட்டிகளாக நடைபெறுகிறது. ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயத்தின் முதல் போட்டி இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கும். மேலும் 25 நிமிடம் மற்றும் ஒரு ரவுண்டு கார் சுற்றி வருவதற்கு 25 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பந்தயம் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயம் 2வது போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த பந்தயம் 9:30 மணிக்கே நிறைவடைய இருக்கிறது. அதே வேளையில் இந்தியன் ரேசிங் லீக் பந்தயத்தின் முதல் போட்டி நாளை 6 மணிக்கும் 2வது போட்டி நாளை இரவு 10 மணிக்கும் தொடங்கும். இந்த 2 பந்தயங்களும் 30 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. இரவு 10:35 மணியுடன் இந்த போட்டிகளும் நிறைவடைய இருக்கிறது. குறிப்பாக மாலை தொடங்கி 10 மணி அளவிலே போட்டிகள் நிறைவடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர JK டயர் ஜூனியர் தேசிய போட்டி பந்தயமும் நடத்தப்படுகிறது. பந்தயங்களுக்கு இடையில் பொழுதுபோக்குக்காக சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருக்கிறது. இன்று கார் பந்தயத்தையொட்டி சென்னை பல்கலைக்கழகம், அதே போல மாநில கல்லூரி, ராணிமேரி கல்லூரி ஆகிய கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையொட்டி உள்ள அரசு தனியார் நிறுவனங்கள் நேற்று முதல் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த கார் பந்தயமானது இன்று கோலாகலமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் இன்று தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக போக்குவரத்து மாற்றமானது நேற்று முதல் செய்யப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலில் தொடங்கி தீவுத்திடலே நிறைவடையக்கூடிய நிலையில் தீவுத்திடலில் சுற்றி இருக்க பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை,
அது அண்ணா சாலை, சிவானந்தா சாலை, கொடிமர சாலை, சிம்சன் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் இருந்து போக்குவரத்து ஆனது மாற்று வழிகளில் திருப்பி விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் போட்டியானது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையும் போட்டி நடைபெறக்கூடிய சாலைக்கும் இடையில் இரும்பு வேலிகள் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலை நெடுகிலுமே உயர்மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மிகவும் அதிக வெளிச்சம் தரக்கூடிய உயர்மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கங்கே உயர் கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர் கோபுரங்களோடு பெரிய எல்இடி டிவிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்இடி டிவிகளும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வழிமுறைகளையும் அந்த விதிமீறல்கள் எதுவும் ஈடுபடக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையின் தெற்காசியாவிலேயே முதன் முறையாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த கார் பந்தயமானது மக்களிடையே பெரும் உற்சாகத்தையும் வரவேற்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக கார் பந்தயம் நடத்தும் மாநகரம் என்ற பெருமையை இந்த கார் பந்தயத்தின் மூலம் சென்னை மாநகரமானது பெற இருக்கிறது. ராஜி.